சென்னையில் இரு குடும்பத்தினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவேற்காடு மாதிரிவேடு பகுதியில் முத்துமீனா மற்றும் முனுசாமி குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். முத்துமீனா வீட்டில் வாடகைக்கு இருந்தவர்களை முனுசாமி குடும்பத்தினர் திட்டியதாக தெரிகிறது. இதையடுத்து முனுசாமி மற்றும் முத்துமீனா குடும்பத்தினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் கைகலப்பாக மாறியது. செங்கல் மற்றும் கற்களை வீசி ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். பெண்கள் தலைமுடியை பிடித்து சண்டையிட்டுக் கொண்டனர். இரண்டு தரப்பினருக்கும் காயம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலத்தில் அரசு பேருந்திலிருந்து மூதாட்டி ஒருவர் தவறி விழுந்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குமாரசாமிப்பட்டி பேருந்து நிறுத்தத்திலிருந்து ஜங்ஷன் ரயில் நிலையம் செல்லும் மாநகர அரசு பேருந்தில் கடந்த 8ஆம் தேதி மூதாட்டி ஒருவர் ஏறியுள்ளார். அப்போது அவர் உள்ளே செல்வதற்குள் பேருந்து இயக்கப்பட்டதால் நிலை தடுமாறி படிக்கட்டு வழியாக கீழே விழுந்தார். இதில் படுகாயமடைந்த மூதாட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றோர் நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷசாராய சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகாத 11 பேருக்கு மீண்டும் சம்மன் அனுப்ப முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷசாராய மருந்தி கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி 229 பேர் உடல் நலம் பாதிக்கப்பட்டனர். இதில் கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த 68 பேர் உயிரிழந்தனர். இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையிலான குழுவை தமிழ்நாடு அரசு நியமித்தது. இந்த ஆணையம் கடந்த மாதம் 3ஆம் தேதி முதல் விசாரணை நடத்தி வருகிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய 161 பேரிடம் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. இதில் 150 பேரிடம் ஒரு நபர் ஆணைய விசாரணை முடிந்த நிலையில் தற்போது வரை ஆஜராகாத 11 பேருக்கு மீண்டும் சம்மன் அனுப்ப விசாரணை ஆணையம் முடிவு செய்துள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு உட்பட்ட காரைக்காலில் விதிகளை மீறியதாக 20 வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். காரைக்காலில் அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர் கொண்ட இருசக்கர வாகனங்களை இளைஞர்கள் இயக்கி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக காவல்துறைக்கு புகார்கள் வந்தன. இதையடுத்து காரைக்கால் நகர் பகுதி, திருநள்ளார் சாலை, நிரவி சாலை உள்ளிட்ட இடங்களில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சிறுவர்கள் இயக்கிய வாகனம் உட்பட 20 வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சிறுவர்களின் பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சாலை விதிகளை பின்பற்றுவோம் என காவல் நிலையத்தில் வைத்து இளைஞர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தாம்பரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். தாம்பரம் பேருந்து நிலைய பகுதியில் வார விடுமுறை நாட்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கமாக உள்ளது. ஏராளமான கார்கள் அணிவகுத்ததால் சாலையின் இரு பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்கதையாக உள்ள போக்குவரத்து நெரிசலை குறைக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பார்களா என வாகன ஓட்டிகள் எதிர்பார்த்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி சுவாதியை முன்னிட்டு வெள்ளை யானை வீதி உலா நடைபெற்றது. கோயிலுக்கு வந்த பக்தர்கள் குழந்தைகளுடன் வெள்ளை யானையை கண்டு வியந்தனர். கோயில் யானை தெய்வானையின் உடல் முழுவதும் அரிசி மாவு, திருநீர் பூசப்பட்டு வெள்ளை நிறத்தில் காட்சியளித்தது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வருங்கால துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் கீதா ஜீவன் புகழாரம் சூட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் கீதா ஜீவன் 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திமுக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். அவர்களுடைய முறையின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது என்பதை அவர்தான் இதை முறையாக
ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை வைத்து மக்கள் பணத்தை திமுக அரசு வீணடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ஆலச்சம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழ்நாட்டில் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருந்தும் கார் பந்தயத்தை தமிழ்நாடு அரசு நடத்துவதாக சாடினார். இது மக்களுடைய பணம். இன்னைக்கு மக்களுக்கு எவ்வளவு தேவை, இன்றைக்கு அடிப்படை தேவைகள் நிறைய இருக்குது. இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் நிறைய இருக்கிறது. அதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம். அதை விட்டுவிட்டு கார் பந்தயம் நடத்துவதற்கு இன்றைக்கு இந்த விடிய திமுகவுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக இதை செய்து கொண்டிருக்கின்றார். தான் வேதனை அளிக்கின்றது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சகோதரி மகன் காதணி விழாவிற்கு கண்டெய்னர் லாரியில் சீர்வரிசை கொண்டு வந்து தாய்மாமன்கள் அசத்தினர். ராக்கத்தான்பட்டியைச் சேர்ந்த மாமுண்டி சாந்தி தம்பதியினரின் மகன் ஆதேஷுக்கு காதணி விழா நடைபெற்றது. இதையொட்டி அவரது தாய்மாமன்களான பாரதி மற்றும் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் செங்குட்டுவன் இருவரும் சேர்ந்து கண்டெய்னர் லாரியில் பீரோ, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், LED டிவி, சில்வர் பாத்திரங்கள், 30 வகையான பழங்கள், இனிப்பு, கார வகைகள் என 500க்கும் மேற்பட்ட சீர்வரிசைகளுடன் வந்து விழாவை சிறப்பித்தனர். இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாமுண்டி சாந்தி வீட்டாரின் சார்பில் தாய்மாமன்கள் மற்றும் முன்னாள் அமைச்சருக்கு யானையை வைத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வருங்காலத்தை ஊக்குவிக்கும் விதமாக தமிழுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பறை இசையோடு ஜல்லிக்கட்டு காளைகளோடு இந்த சீரை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். எங்கள் அப்பா இல்லைன்ற ஒரு வருத்தம் தான், இருந்தாலும் கொஞ்சம் பெருமையாக இருக்கும். பெண் பிள்ளைகள் பெற்ற ஒவ்வொருவருக்கும், ஏன்னா எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்குது. என் பையன் நாளைக்கு இதை ஊக்குவிக்கணும், என் பையன் இது மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக தான் எடுத்து போனது. சென்னையில் புடவை அணிந்தபடி புதுவிதமான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சென்னை பெசநகரில் தன்னார்வ அமைப்பு சார்பில் மகளிருக்கான புடவை மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாதவிடாய் சுகாதாரம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் 3 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் வயது வித்தியாசமின்றி ஏராளமான பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இதன் மூலம் பெறப்படும் நிதியில் பழங்குடியின பெண்களுக்கு மாதவிடாயின் போது தேவைப்படும் பொருட்கள் வாங்கித் தரப்படும் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். சென்னை கொரட்டூரில் உள்ள அம்மன் கோயிலில் பால்குட ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. கொரட்டூரில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமையான பாடலாதிரி சீயாத்தம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழாவையொட்டி 1008 பக்தர்கள் பால்குடம் எடுத்தனர். இதற்காக சீயாத்தம்மனின் தாய் வீடாக கருதப்படும் கொரட்டூர் கருமாரியம்மன் கோயிலிலிருந்து பெண்கள், சிறுமிகள், சிறுவர்கள் என 1008 பேர் பால் குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக பாடலாதிரி சீயாத்தம்மன் கோயிலுக்கு சென்றனர். அப்போது கொரட்டூர் ரயில்வே சுரங்கப்பாதையை அவர்கள் கடந்து சென்றபோது பாலமே மனித தரைகளாக காணப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கோயில் திருவிழாவை ஒட்டி இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. விராமதி கிராமத்தில் உள்ள மந்தையம்மன் கோயிலில் ஆடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிலையில் விழாவை ஒட்டி நடைபெற்ற பந்தயத்தில் 22 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. விறுவிறுப்பாக நடைபெற்ற பந்தயத்தை கிராம மக்கள் கண்டு ரசித்தனர். Vamos,